கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே. இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. முத்துமணியே பட்டு துணியே, ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த சரி, அப்படியே நம்ம பொறுமையாக இந்த கீரை எல்லாம் கொஞ்சம் ஆஞ்சு வைப்போம். திவ்யாம்மா என்னதான் செய்கிறாளோ, ரூம்லேயே தான் 24 மணி நேரமும் கிடக்கா. போய் என்னன்னு பார்ப்போம். பெரியம்மா, அடடா, வாங்க மக்களே வாங்க. ஏக்கா நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கம்டி. என்ன புதுசாக சேனல்லாம் கொடுத்துருக்கா? என்னைக்கும் சுடிதார் தான் போட்டுட்டு அலைவா? ஆமாக்கா, முந்தி நம்ம அம்மா சுடிதாரே போட விட மாட்டாவ. கல்யாணத்துக்கு பிறகு அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கிட மாட்டாவ. அதனால ஆசை தீர சுடிதாரெல்லாம் போட்டுட்டு கிடந்தேன் இத்தனை வருஷமா. இனிதான் பிள்ளைக்கு பூ வைக்க வந்துட்டு போயிட்டாவ. இனியுமா நான் சுடிதாரை போட்டுட்டு அலைய முடியும்? அதான் இனிமேல் சேலை உடுக்கலான்னு இருக்கேன். அதுக்கு என்ன டீ, நீ போட வேண்டியதானே? யாருன்னு என்ன சொல்லுவா? ஏக்கா, நம்ம ஊர்க்காரிகளை பற்றி உனக்கு தெரியாதா? ஒன்றுன்னா 10ன்னு பேசுவாவ. எதுக்குன்னு தான் செவத்தச்சேரி சேலையே உடுக்க ஆரம்பிப்போன்னு உடுத்தேன். அதுவும் சரிதாம்மா, ஏதாவது ஒரு விஷயம் கிடச்சிடக்கூடாது, ஊதி பெருசாக்கிடுவாளுவ. சரிட்டி வந்து உட்காரு. பெரியம்மா திவ்யா எங்க? அவன் அந்த பெட்ரூமில் கடந்து போன பார்த்துட்டு கிடப்பாமக்கா, போய் பாரு. சரி. ரக்கம்மா ராக்கு ராக்கு நெஞ்சுக்குள்ள ராக்கெட்டு, தாக்கம்மா தாக்கு தாக்கு ஆட்டத்துல விக்கெட்டு, என்னையா சொல்ல வர எப்பவும் தொல்ல தர, இல்லாத என் இடுப்பில் எங்க நீயும் கிள்ள வர. பப்பம் 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 பப்பர பப்பர பம்பம் பப்பம் பப்பம் பம்பம் பப்பர பப்பம். அக்கா, நீ எப்படி வந்த? சொல்லிட்டு வர மாட்டியா? அச்சச்சோ, நான் சொல்லிட்டு வந்தேன்னு வையா, என் தங்கச்சி இவ்வளோ அழகா பாட்டு பாடி ஆடுறத நான் பார்க்க முடியாம போயிருக்கும்ல. பாத்தியா என்ன கிண்டல் பண்ணியா? நான் உன்னை எங்கிட்ட கிண்டல் பண்ணேன்? உண்மையா அழகா ஆடினேன். எனக்கெல்லாம் அப்படி ஆட தெரியாதுல்ல. நீ சூப்பரா ஆடின, அதான் உன்னை பாராட்டியேன். இது வஞ்ச புகழ்ச்சி அணியும். ஐயா, அந்த அணியெல்லாம் பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது. அதான் டீ, படிக்கிற காலத்துலலாம் இந்த மாதிரி படிப்பு படிப்பு படிப்புன்னே இருந்திருந்தேன்னா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஏன் திவ்யா, நீ படிப்பு படிப்பு படிப்புனே இருந்தாலம்மா, அப்புறம் எதுக்குமா நீ ஃபெயிலானா இங்கிலீஷில்? ஹலோ, நான் தமிழ் பீரியட் வந்தால் தமிழ் வந்து நம்ம தாய்மொழி, அதனால் படிப்பு படிப்பு படிப்புன்னு இருப்பேன். இங்கிலீஷ் வந்து ஆங்கிலேயரோட மொழி, அதனால் நான் படிக்கணும்னு விருப்பப்பட மாட்டேன். என்ன, அதனால தான் ஃபெயிலாக போயிட்டேன். பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம், நான் அரியரெல்லாம் கிளியர் பண்ணிட்டேன். இனிமேல் என்கிட்ட இந்த ஃபெயிலான கதையெல்லாம் பேசப்படாது. திருடன் ஒரு நாள் திருடினாலும் அது திருட்டு தான், பல நாள் திருடினாலும் அது திருட்டு தான். அதே மாதிரி ஒருத்தி ஒரு தடவை அரியர் வச்சாலும் அது அரியர் தான், பல தடவை வச்சாலும் அது அரியர் தான். நாங்கள் வந்து அந்த ஃபெயிலானதை சொல்லிக்கிட்டே இருப்போம்ப்பா. சொல்லிக்கிட்டே இருந்தான்னு வையன், வாயை கிழிச்சு போடுவேன். கிளிப்பா, எனக்கு இப்போ ஆள் வந்துட்டு என்ன, நான் உங்கள் மாமாட்ட சொன்னேன்னு வையன், உன் வாயை தைச்சு விடுவாவ. கல்யாணம் ஆக போகுதுன்னு கொழுப்பில் பேசு. யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வராமையா போயிடும். எனக்கும் எவனாவது இந்த மாதிரி கிடப்பான். அப்போ நானும் நீ ஏதாவது பண்ணால் அவன்கிட்ட சொல்லி கொடுப்பேன். என்ன, உனக்கு ஆள் வரும்னு வேற நீ நம்பிட்டு இருக்கியோ? ஏன்டி வளர்ந்த மாடு, உனக்கெல்லாம் ஒரு ஆள் வரும்போது எனக்கு ஒரு ஆள் கிடைக்க மாட்டானாடி? பாரு, சூப்பராக கிடைப்பா. எப்போ கிடைச்சா சந்தோஷந்தாப்பா. வாட்டி, நம்ம 2 பேரும் பக்கத்து ஊரில் பொருள் காட்சி போட்டிருக்காவல்ல, அதை போய் பார்த்துட்டு வருவோம். ஐயா, நான்லாம் வரமாட்டேன், நீ போயிட்டு வா. ஏன் திவ்யா எப்படி பண்ணியா? இன்னைக்கு உங்கள் மாமாவும் வாரேன்னு சொன்னாவட்டி முறையாக நாங்கள் வெளியே போகிறோம். ஆசையாக கூப்பிட்ருக்காவ, என்னால் வர முடியாதுன்னு சொன்னால் ஏதாவது நினச்சிக்குவாவ. நான் அம்மாக்கிட்ட நானும் கீர்த்தியும் பொருள் காட்சிக்கு போகிறேன்னு சொன்னேன். அம்மா தான் சரி 2 பேர் தானே போறியே, தங்கச்சியும் கூட கூட்டிகிட்டு போன்னு சொல்லியிருக்காவ. அம்மையும் இங்கே வந்திருக்காவட்டி. வாட்டி. ஏங்க, இதெல்லாம் ரொம்ப தவறுங்க. நீ போய் அங்கே காதல் பண்ணி கடலை போடுறதுக்கு நான் துணைக்கு வர முடியுமாட்டி? என் செல்ல தங்கச்சி இல்லா, ப்ளீஸ் வாயேன். நீ வந்தாதான் அம்மாவும் தைரியமாக விடுவாவ. நீ வரலன்னு வச்சுக்கேன். சரி, அப்போ 2 பேர் தனியாக போகிறீங்க, நானும் வாரேன்னு சொல்லிட்டேன். என்னடி பண்ணியது? லித்தியா, எங்கள் அம்மையை பற்றி உனக்கு தெரியும்ல, விடவே மாட்டாவ பாரு. பெரியம்மையை பற்றி எனக்கு தெரியாதாட்டி? பெரியம்மா என்னைக்கு உன்னை வெளியே விட்டாவ, அதனால தான் நான் எங்கள் அம்மையை கையோடு கூட்டிகிட்டு வந்துட்டேன். எங்கள் அம்மா பேசிகிட்டு இருக்காவ, எப்படியும் உங்கள் அம்மையை சம்மதிக்க வச்சிடலாம். நீ கிளம்பி வாட்டி என் கூட. சரிட்டி, அப்போ எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? ஏன் திவ்யா, நீ யாரையும் லவ் பண்ணுறியா? அதுக்கு துணைக்கு வரணுமா? ஐயா, அதெல்லாம் இப்போ ஒன்றும் கிடையாது. மேபி ஃப்யூச்சரில் ஆச்சுன்னா அப்போ நீ உதவி பண்ணு. இப்போ ஒன்றும் பண்ணாண்டா என்ன? அடிப்பாவி, அப்போ உனக்கு லவ் பண்ணி ஐடியாலாம் இருக்கா? ஆமாம், பண்ணுவேன்.
சரிதான். சரி சரி, பக்கத்து ஊர்ல என் ஃப்ரெண்டு வீடு இருக்குடி. நான் ரொம்ப நாளாக அங்கே போகணும்னு நினச்சிட்டே இருக்கேன். அவளும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா, இங்கே ஒரு நாளாவது வாயேன், பக்கத்து ஊர்ல இருந்துட்டு இங்கே வரமாட்டேங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கா. நானும் ஒவ்வொரு நேரமும் அது இதுன்னு சாக்கு போக்கு சொல்லிகிட்டே கிடக்கேன் அம்மாக்கிட்ட. நான் அவள் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னாலே, ஏன் நமக்கு வீடு இல்லையா, அவள் வீட்டுக்கு தான் போகணுமா, அவளை நம்ம வீட்டுக்கு வர சொல்லுன்னு ஏதாவது சொல்லி ஏசிட்டே கிடக்காத. இன்னைக்கு நான் பொருட்காட்சிக்கு வந்தாலும் நீ எப்படி மாமா கூட இருப்ப, நான் தனியாக தானே இருக்கணும். ஒன்று செய்வோம், நீ இறங்கி பொருட்காட்சிக்கு போயிரு, நான் பஸ்லேருந்து ஒரு ஸ்டாப் முந்தியே இறங்கிடுறேன். அவள் வீடு அங்கே தான் கிடக்கு, எனக்கு தெரியும் வழியெல்லாம், போனது தான் கிடையாது. நான் அப்படியே அவள் வீட்டுக்கு போயிட்டு வரேன்க்கா. நீ அங்கே பொருட்காட்சியிலேருந்து முடிச்சு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஃபோன் போடு, நான் வந்து அப்படியே நீ உன் கூட பஸ்ஸில் ஏறிக்கிடியே நம்ம வீட்டுக்கு ஒன்றா வந்துடலாம் ப்ளீஸ்க்கா. சரிடி, அப்போ மறக்காமல் உன் ஃபோனை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடு. என்ன ஒருவேளை நேரம் ஆகிட்டனாலும் நான் உனக்கு ஃபோனில் தான் கூப்பிடுவேன். நீ ஃபோன் இல்லாமல் போயிட்டேன்னா அப்போ நான் உன்னை வந்து தேட முடியாது. இல்லை இல்லை, ஃபோன் என்கிட்ட இருக்குது. நீ அங்கேருந்து கிளம்பும்போது ஒரு கால் மட்டும் பண்ணு, நான் பஸ் ஸ்டாப்புக்கு வந்து நின்றுக்கிட்டேன். அப்புறம் ஒரே பஸ்ஸில் நம்ம 2 பேரும் வீட்டுக்கு வந்துடலாம் என்ன. ஓகே ஓகே. சரிடி, நான் இப்போயே கிளம்பி வந்துட்டேன்னு வையன் உன் கூட. அவள் வந்து சொன்னோன்னே கிளம்பிட்டா, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலன்னு ராத்திரி வந்தால் ஒரே சண்டையாக போடுவாவ. அதனால் நான் இப்போ அப்படியே நைஸாக போய் சித்திக்கிட்ட பேசிட்டு அப்படியே அம்மாக்கிட்ட என்ன சொல்கிறாவன்னு பார்ப்போம். அம்மா ஒரு வேளை விடலைன்னு வச்சுக்கேன், நான் அப்படியே நைஸாக அம்மா ப்ளீஸ்மா நானும் போகிறேன்னு அப்படியே கெஞ்சி கேட்கேன் என்ன. அம்மா விட்டதும் நான் வந்துடுறேன், நான் வந்து பிறகு நான் கிளம்பி வந்துடுறேன் என்ன. சரிடி. சத்தோல காப்பி எடுத்துகிட்டு வரேன், குடிக்கியாட்டி? இல்லைக்கா, வரும்போது தான் நான் சோறு சத்தோல தின்னுட்டு வந்தேன். ஏக்கா லித்தியா இருக்கால, வெளியே எங்கேயோ பக்கத்து ஊரில் பொருட்காட்சி போட்டிருக்காங்களாம். அதான் ஏம்மா நான் போகட்டா அப்படின்னு கேட்டா. அதான் யாரெல்லாம்னு கேட்டதுக்கு நானும் கீர்த்தி இந்த அம்மா போவோன்னு சொன்னாலா. சரி போகிறதும் போறியே, அப்படியே தங்கச்சியும் கூட கூட்டிகிட்டு போன்னு சொன்னேன், அதான் வந்தேன். ஏடி, பிள்ளைகள் மட்டும் தனியாக ஒத்தைக்கு எப்படி போவாவ? அதெல்லாம் போயிடுவாவ, நம்ம தான் வீட்டுக்குள்ளேயே கிடந்தோம். இந்த காலத்து பிள்ளைகள்லாம் எங்கேனாலும் போவோம், நம்ம உடையது கிடையாது. அப்படி இல்லை செல்வி, காலம் கெட்டு போய் கிடக்கு. யாராவது கூட போகணும்ல, எப்படி தனியாக விடுறது பிள்ளைல சொல்லு. நான் வேணா உங்கள் அத்தானுக்கு ஃபோன் போட்டு கேட்டுட்டு கூட போயிட்டு வரட்டா? ஏக்கா, பிள்ளைலாம் தனியாக போகணுன்னு ஆசைப்படுவாவ, எந்நேரம் பார்த்தாலும் நம்ம பின்னாடியே சுற்றிட்டு இருக்க முடியுமா சொல்லு. எங்கேயுமா நம்ம பிள்ளைய வெளியே விடுறோம், என்னைக்காவது தான் அவியலும் ஆசையாக அங்கே போகட்டா இங்கே போகட்டான்னு கேட்காவ. அதுக்கு கூட விடலைன்னா எப்படிக்கா? அது சரிதான் டீ, இருந்தாலும் அத்தான் வந்தால் ஏசுவாவல்ல என்னதான். அத்தான் ராத்திரிக்கு 9 மணிக்கு வர போகிறாவ. பிள்ளைகள் போயிட்டு 6 மணிக்கு கிளம்புனா 7-8 மணிக்கெலாம் வந்துட போகுது வீட்டுக்கு. என்னமோ சொல்லியா, உங்கள் அத்தா என்ன ஏசாமல் இருந்தால் சரிதான். ஜாலியாக போயிட்டு வரட்டும்க்கா. தூரமாவா போகிறாவ, பக்கத்து ஊருக்கு தானே போகிறாவ, ஒரு ஸ்டாப்பு தள்ளனா ஊர் வந்துட போகுது. சித்தி மக்களே, ஓடிவா ஓடிவா சித்திக்கிட்ட. நீனும் கிளம்பலையா? அக்கா ஒன்று பொருட்காட்சி கூப்பிட்டுருப்பாளா, கிளம்பி போயிட்டு வா மக்களே. அம்மா ஏசுவாவ சித்தி. அதெல்லாம் ஒன்றும் ஏசமாண்டா, உங்கள் அம்மாவை நான் பார்த்துக்கிட்டேன், கிளம்பி போயிட்டு வாமக்கா. இப்போ கூட மறைக்காம பாருங்க. ஏக்கா, எதுக்கு இப்போ இப்படி மூஞ்ச வச்சிருக்க? பிள்ளை போயிட்டு வரட்டும். என்னமோ எனக்கு ஒன்றும் தெரியாது, அவி அப்பா வந்தாவனா அப்புறம் என்னதான் ஏதாவது கேட்பாவ. சரசு, அண்ணா அத்தானே வந்தாச்சு. ஏ செல்வி, நீயும் இங்கதான் இருக்கியா? நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன் தான். எப்பா, நானும் லித்தியாக்காலும் பக்கத்து ஊர்ல பொருட்காட்சி போட்டிருக்காவலாம், போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க மக்களே, அக்கா கூட தானே போற, பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும் என்ன. ஹை ஜாலி ஜாலி, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஹையா ஹையா ஜாலி ஜாலி. ஹே டண்டன கடை டண்டன கடை. புள்ள எவ்வளோ அழகா சந்தோஷமா ஓடி குதிச்சு போகுது பாருங்கத்தான். ஆமா செல்வி, புள்ள எந்நேரமும் வீட்லயே தான் கிடப்பா, பார்க்கவே பாவமா இருக்கும். காலேஜுக்கு போவா, வீட்டுக்கு வந்து கிடப்பா. சங்கர் கூட பயலுகளோட அங்கங்கே விளையாட போறான், கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி, ஆசைப்பட்டு கேட்கா, போயிட்டு வரட்டும் என்னம்மா. அதே தான் தான் நானும் எங்கள் அக்காட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அவள் தான் கேட்கவே மாட்டேன்ட்டா. காலை இப்படி கிடக்கு அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லியா. சரி, என்னாலும் பிள்ளைகள் வீட்டில் தானே இருக்கு, ஆசையாக கேட்குதே, விடுவோமேன்னு சொல்லிட்டு இருந்தேன். நீங்கள் அந்தால வந்துட்டியே. ஏம்மா அப்படியே திரும்பி பாரு, உங்க அக்கா என்ன முறைக்கா. என்னக்கா, கண்ணாலேயே அத்தானை முறைச்சிக்கிட்டு இருக்கியே என்ன? கண்ணாலேயே ஏதாவது பாஷை பேசிக்கிட்டு இருக்கியா? ஆமாண்டி, பிள்ளைங்க தனியாக ஒத்தைக்கு போகிறாளுவ, நீ துணைக்கும் என்ன போக வேண்டான்னு சொல்லிட்டா. இனி அவ்வளவு ராத்திரிக்கு லேட்டாக வந்தாள்னா ஊருக்காரியெல்லாம் எங்கே போயிட்டு வரா இந்த நேரத்துக்குன்னு என்ன தான் கேட்பாளுவ. கேட்டா என் பிள்ளைங்க பக்கத்து ஊரில் நடக்கிற பொருட்காட்சிக்கு போயிட்டு வந்தாளுவ, நீங்கள் இன்னும் போகலையான்னு கேளு. ஏம்மா என்னமோ போங்க. சரசு, போயிட்டு வரட்டும். என்னைக்குமா புள்ள ஆசைப்பட்டு கேட்கா, என்னைக்காதானே கேட்கா. ஆட்டு ஆட்டு. அங்க நின்னுட்டு என்ன பண்ணியா இவன்? ஏல தினேசு, அது கேட்கா பாரு இந்த பையனுக்கு. ஏல தினேசு, திரும்பி பாரு. அட செவிடா. ஏல எப்ப எவ்வளவு நேரம் கூப்பிடியது, காது கேக்குமா கேட்காதா உனக்கு? கூப்பிட்டியோ மச்சான், காதுலயே விழுகல பாத்துக்க. கிரிக்கெட் விளையாடிட்டு எல்லா பயலுகளும் வீட்டுக்கே போயிருப்பானுவ. போய் பைக் எடுத்துட்டு வாரேன்னு சொல்லிட்டு வந்தவன் அப்படியே நின்று என்னத்தையோ யோசிச்சுட்டு இருக்கா. வீட்டுக்கு போகணுமா என்ன? அது ஒன்றும் இல்லைல்ல, ஆனா ஊனா காலேஜில் இருக்கும்போது திவ்யாவை பார்த்துட்டே இருப்பேனா. அது போக எங்கள் பெரியம்மா வீடும் அவள் ஊரும் ஒன்றுங்கிறனால அப்பப்போ போய் பார்த்துக்கிடுவேன். இப்போ சும்மா அங்கே போகவும் முடியல. வீட்டில் என்ன எந்நேரம் பார்த்தாலும் பெரியம்மா கிட்டேயே போகிற, அவிய ஊருக்கே போகிற, என்னன்னு கேட்காவ. நான் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் அது இதுன்னு சொல்லிட்டு போனேன்.
இதுக்கு மேலேயே அந்த மாதிரி என்னால் போக முடியல பார்த்துக்க. அவன் நினப்பாவே இருக்கு. பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அதான் அதை யோசிச்சுட்டே அப்படியே அந்த ஆள் நின்றுட்டேன். இனி லீவ் முடிய வரைக்கும் என்ன செய்யன்னு தெரியல. அடடே, என் அன்பன் மிஸ் எல்லாம் பண்றான் போலயே. ஆமால, பிறவி இருக்காதா? எனக்கு அந்த ஊருக்கு போகிறதுக்கும் எந்த காரணமும் கிடையாது. நான் என்னத்த செய்யன்னு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கேன். எல்லாம் கொஞ்சம் உன் பின்னாடி பாரான். என்னன்னு சொல்லல. எல்லாம் பின்னாடி திரும்பி பாரு, திவ்யா வாரா. ஒருத்தன் ஆளை பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்ணியாங்கிறக்காக என்ன வேணாலும் சொல்லுவியோ? அவ கிடப்பா அவ வீட்டில். இந்த ஊருக்கு நம்மளே கிரிக்கெட் ஆட தான் வந்தோம். அவ இதுக்குள்ள இங்கே வரப்போறா? எப்பாவும் ஆளை பார்க்கணும்னா திரும்பி பாருப்பா, இல்லைன்னா பார்க்காண்டா. உண்மையாவே வந்திருப்பாளோ? செல்ல குட்டி பொண்ண காண சிலையாக நிக்கிற வாடி, அள்ளிக்கிட்டு போக போற அழகா நீ பொண்ணையும் தாடி, முட்டுற முழுசாக திட்டுற புதுசாக ஒட்டுற வரவாகையும். ஏல, என் ஆள் எப்படி இங்க வந்தா? ஏல, நான் போய் பேசிட்டு வரட்டுமா? வேண்டான்னு நான் சொன்னேன், ஏதோ கேட்க மாதிரி என்கிட்ட கேள்வி வேற கேட்கான். ஓடு ஓடு போய் பேசிட்டு வா போ. இது சீக்கிரம் வந்துருவேன்ல, வெயிட் பண்ணு. ஆட்டு ஆட்டு. நமக்கு தான் இப்படி சொல்லிக்க ஒரு காதல் இல்ல. நம்ம நண்பனாவது நல்லா இருந்துட்டு போறான். ஓ, தூரத்துல வேற ஒரு புள்ள அழகா இருக்கு, போய் பேசி பாப்போமா? ஏய் ஹாய் பியூட்டி. எவன்டா அது என் பேத்திக்கிட்ட பேசுறது? வந்தேன்னு வச்சுக்க விளக்கமாறு பிஞ்சு போயிடும். ஐயோ, சும்மா தான் பாட்டி பேசினேன். ஆத்தி, இங்க இருக்கிறது கொஞ்சம் டேஞ்சர் தான் போல. இங்கேருந்து நேர் ரோட்டில் போனால் 4வது வீடுன்னு சொன்னான். இப்போவே ஃபோன் போட்டு அவளை வர சொல்லுவோமா? வேண்டாம் வேண்டாம், போய் பார்ப்போம். அதான் சொன்னால பச்சை கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்கோன்னு. அப்படி எந்த வீடும் தெரியலன்னா வேணால் கூப்பிடுவோம். எஸ்கியூஸ் மீ. ஐயோ, நான் வேற பொருட்காட்சிக்கு போகிறேன்னு அம்மிட்ட போய் சொல்லிட்டு வந்தேன். யாரோ எனக்கு தெரிஞ்சவிய கூப்பிடுறாவன்னு நினைக்கேன். ஏங்க, நீங்கள் எப்படி இங்க? நான் சும்மா பயலுவலோட கிரிக்கெட் ஆட வந்தேன். அந்தால பார்த்தேன், தூரத்துல இருந்து பார்க்கும்போது உங்களை மாதிரி தெரிஞ்சுது. நீங்க எங்க எங்கெல்லாம் வர போறீங்கன்னு விட்டுட்டேன். அப்புறம் நல்லா பார்த்தேன், நீங்க தான். அதான் சரி பேசலாமேன்னு வந்தேன். அது நான் வந்து என் ஃப்ரெண்டு வீடு இங்கே இருக்கு, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஓ, சரி சரி. அதுக்கு சாயந்தர நேரத்திலேயே வரணும்? காலையில் நேரத்தில் வந்து பார்த்துருக்கலாம்ல. இன்னும் செத்த நேரத்தில் இருட்டிரும். எப்படி போவியே வீட்டுக்கு? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் அக்கா இந்த ஊரில் பொருட்காட்சி நடக்குதுல்ல, அதனால அங்கே போயிருக்கா. அவள் வரது வரைக்கும் நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கலான்னு தான் வந்தேன். அவள் திரும்ப வந்ததும் நான் அவள் கூட சேர்ந்து ஊருக்கு போயிடுவேன். ஏன் அவங்க போயிருக்காங்க, நீங்க போகாம இங்க வந்துட்டீங்க? உங்களுக்கு பொருட்காட்சி அந்த மாதிரி சுத்தி பார்க்கலாம் பிடிக்காதோ? யாருக்குங்க பிடிக்காம இருக்கும்? அதெல்லாம் எனக்கு ஊர் சுற்றி பார்க்கணுன்னா ஆளாக கிளம்பிடுவேன். ரொம்ப பிடிக்கும். பிறவு ஏன் அங்க போகாம இங்க வந்திய? அது வந்து சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்லாண்டாம். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கள் அக்காவுக்கு போன மாதம் தான் வந்து பூ வச்சுட்டு போனாவ. ஸோ எங்கள் மாமா வந்திருக்காவலாம். 2 பேரும் சேர்ந்து பொருட்காட்சிக்கு போகிறாவ. நானும் கூட போனால் ஒரு மாதிரி இருக்கும்ல. அவிய தனியாக இருக்கணும்னு ஆசைப்படுவாவ. நான் அங்கே இருந்தால் அவங்களுக்கும் சங்கட்டமாக இருக்கும்ல. அதான் சரி நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு வந்துட்டேன். நீங்க ஏங்க தனியா இருக்கணும்? என்ன கூப்பிட்டுருந்தா நான் வந்திருப்பேன்ல. என்னது? இல்ல இல்ல, பொருட்காட்சிக்கு தனியா இருக்கணும்னு வருத்தப்பட்டியலே, அதுக்கு சொன்னேன். கூப்பிட்டுருந்தா நான் வந்திருப்பேனேன்னு. ஓஹோ, சார் அப்படி வரியலோ? நான் எப்படியும் வரலையே, உங்க முன்னாலதான் நிக்கேன். ஏன் கண்ணாடி போட்டும் கண்ணு தெரியலையோ? அதெல்லாம் எனக்கு கண்ணு நல்லாவே தெரியும். இது ஒன்றும் கண்ணு தெரியாததுக்கான ஸ்பெக்ஸ் கிடையாது. எனக்கு அடிக்கடி தலைவலி வரும், அதனால தான் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கேன். இப்போ எதுக்கு சிரிக்கியன்னு தெரிஞ்சுக்கிடலாமா? இல்ல இல்ல, ஊர்ல பல பேர் இதே சாக்கதான் சொல்லுவாவ. கண்ணு தெரியலன்னு நான் கண்ணாடி போடல, தலைவலிக்காக தான் போட்டிருக்கேன்னு சொல்லுவாவ. நீங்களும் அப்படி சொல்றீங்களோன்னு நினைச்சேன். அப்படி ஒன்றும் நான் சொல்லலை. சரிங்க சரிங்க, கோவப்படாதீங்க, சும்மா தான் சொன்னேன். சரி, அப்போ நான் கிளம்பியேன். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு போலாமே. சரி, பேசுங்க. என்னங்க திடுதுப்புன்னு பேசுங்கன்னு சொல்லிட்டிய? நீங்கள் தானங்க சொன்னீங்க பேசிட்டு போகலான்னு, அதான் சொல்லியே. நீங்கள் ஏதாவது பேசுங்க, நான் கேட்கேன். அது அது வந்து நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் அது சொல்லதுக்கு எனக்கு தைரியமே வந்தது கிடையாது. ஆனால் இப்போ ஒரு 2 நாளாக செம் லீவ் விட்ட பிறகு உங்களை பார்க்க முடியலன்னொன்னே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆஹா, நமக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறான் போல் இருக்கு. ஒரு நல்ல இடத்துல வச்சு சொன்னா என்ன பாரு, ஊர் முக்கில் வச்சு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதான் இன்னைக்கு அதை சொல்லலான்னு. சொல்லுங்க. அது 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 வந்து அது என்னங்க வார்த்தை வர்றதுக்கு இவ்வளோ தடுமாறுது? இல்லைங்க, உங்ககிட்ட. என்கிட்ட? தினேஷ், எதுக்குல இப்படி பயப்படியா? அட சீக்கிரம் சொல்லுங்க.
பொருட்காட்சிக்கு போனால் எங்கள் அக்காவே திரும்ப வந்துடுவா போல் இருக்கு. நான் போய் என் ஃப்ரெண்டை வேற பார்க்கணும். அது அது வந்து உங்ககிட்ட போன செமஸ்டர் புக்கெல்லாம் இருந்தா கொஞ்சம் தரீங்களா? ஏங்க இப்படி சிரிக்கிய? அது ஒன்றும் இல்லை, நீங்கள் இதை கேட்க வரல, வேற ஒரு விஷயந்தான் சொல்ல வந்தீங்கன்னு எனக்கும் தெரியும். பல தடவை நீங்களும் சொல்ல ட்ரை பண்ணுறிய, ஆனால் சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்னைக்கு தான் நீங்களும் என்கிட்ட சொல்கிறீன்னு நானும் பார்க்கேன். என்னங்க சொல்றிய? நான் சொல்ல வந்தது உங்களுக்கு புரியுதா? என்ன சொல்ல வந்தேன் சொல்லுங்க. சே 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 சே, அது எப்படி பாஸ், நீங்கள் சொல்ல வருவியலாம் பிறகு சொல்ல மாட்டியலாம். அது என்னன்னு நான் கரெக்டாக சொல்லணுமா? நல்லா இருக்கே, சீக்கிரம் சொல்லுங்க, ரொம்ப லேட் பண்ணாதியே என்ன. போயிட்டு வரேன், பார்த்து பத்திரமா நீங்களும் வீட்டுக்கு போங்க. செங்கரும்பு சாறு எடுத்து நானும் செஞ்ச வெள்ளக்கட்டி எங்க வச்ச என் மனச சொல்லேண்டி என் செல்லக்குட்டி. கண்டேனடி காதலியே ஓ மோகத்தை நேத்து தான் கொண்டேன் ஆசை பூங்கோடியே ஓங்கூட நான் சேரத்தான். பெண்ணே என் மனசு தெரிஞ்சும் புரியாதது போல் நடிக்காதே, பேச்சு பார்வை ரெண்டுலயும் எரிமலை. வருணண்ணா நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீ நல்லா இருக்கியா? ஹாய் ப்ரோ, நான் விஜய். நீங்க? நான் வருண் ப்ரோ, லித்தியாவை கல்யாணம் பண்ணிக்க போற பையன். தெரியும் ப்ரோ, சொன்னாங்க. ஒர்க்கெல்லாம் எப்படி போகுது உங்களுக்கு? ஃபைன் ப்ரோ, போயிட்டு இருக்கு. சிவில் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க? நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி. ஏல விஜய், வெளியே வந்து ஏதாவது ஜாலியாக பேசுவியா? வேலை விஷயத்த தான் இங்கேயும் வந்து பேசுவியா? அட அப்படி இல்லைம்மா, நீ அவியக்கிட்ட முன்னாடியே பேசியிருக்க, அதனால சகஜமா பேசியா. நாங்கள் இன்னைக்கு தானே தடவை மீட் பண்ணியோம். என்ன சிஸ்டர், ஏதோ ரகசியெல்லாம் பேசிய மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, எப்போ பாரு இவனுக்கு வேலை தான். வெளியே வந்தாலும் வேலை விஷயத்தையே பேசிக்கிட்டு இருக்கான், அதான் திட்டினேன். வேற என்ன சிஸ்டர் செய்ய சொல்லுங்க, நாங்க காலம் ஃபுல்லா உழைச்சு கொட்டி தான் ஆகணும். உங்களை நல்லபடியா பாத்துக்கணும்னா எங்களுக்கு வேலை வேணும்ல. அப்ப அந்த வேலை விஷயத்த பேசுறதுனால என்ன தப்பு சொல்லுங்க? கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஒரு ஆணோட மனசு ஒரு ஆணுக்கு தான் புரியும். அப்படி சொல்லு மாப்ள. ஆனா மாப்பிள்ள, ஒரு பொண்ணோட மனசு மட்டும் யாருக்குமே புரியாது. ஆமா, அவங்க புரியாது புதிர். என்னண்ணே இப்பதான் ப்ரோன்னு பேசிட்டு இருந்தியே, அதுக்குள்ள மாப்பிள்ளைன்னு சகஜமா பேச ஆரம்பிச்சிட்டியே? பசங்க என்னைக்குமே அப்படிதான். 5 நிமிஷம் பழகுனா போதும், நல்லா ஜெல்லாயிருவோம். நல்ல விஷயம்தான், நல்ல விஷயம்தான். லித்தியாம்மா, என்ன எப்பயும் என்கிட்ட நல்ல வாயடிப்ப, இன்னைக்கு உன் வீட்டுக்காரர் இருக்காருன்னு அமைதியா இருக்க? என்னண்ணே அமைதியெல்லாம் இல்லை, நீங்க பேசிட்டு இருந்தியல்ல, அதை தான் கவனிச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஏன் மாப்ள, அவ்வளோ வாயடிப்பாளோ என் ஆளு? என்ன மாப்பிள்ள இப்படி கேக்குறிய? வாய் அடிப்பாளாவா? சரியான வாயாடி. என்னெல்லாம் எப்ப பாரு கிண்டல் பண்ணிட்டே இருப்ப தெரியுமா? அண்ணே அண்ணே அப்படிலாம் போட்டு கொடுக்காதீங்கண்ணே. அப்படிதான் போட்டு கொடுப்பேன். வாழ்க்கை ஒரு வட்டம் பாத்தியா? எத்தனை நாள் எங்க 2 பேர்த்தையும் என்னெல்லாம் கிண்டல் பண்ணிருப்பா நீ. இன்னைக்கு பாத்தியா எங்களுக்கு ஒரு நேரம் கிடைச்சிட்டு. எங்க ஆள் வேற இன்னும் கொஞ்சம் மாசத்துல புது மாப்பிள்ளையாக போறாரு. சரி சரி, என்ன ஓட்டி இதெல்லாம் போதும். உங்களுக்கு இப்ப கல்யாணம் மாப்ள சொல்லுங்க. மாப்பிள்ள, இப்பவே நீ போய் ஒரு தாலியை வாங்கிட்டு வந்தாலும் நான் கட்ட ரெடிதான் மாப்பிள்ள. அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு. நான் இப்ப கூட வீட்டுல வந்து பேசின்னு தான் சொல்றேன் மாப்பிள்ள. எங்க அவதான் கேட்க மாட்டேக்கா, படிப்பு முடியட்டுங்க. சரி விடுங்க மாப்ள, படிப்பு முடிஞ்ச பிறகு பேசிக்கிடுவோம். மாப்பிள்ள, எல்லாரும் ராட்டினம் சுத்துவோமா? ஓ, தாராளமா ராட்டினம் சுத்தலாம். ஐயையோ நான்லாம் வரலப்பா. நானும் வர மாட்டேன்ப்பா. எனக்கு ராட்டினத்தை பார்க்கும்போதே தலையெல்லாம் சுத்துவு. நான் போனேன்னா அவ்வளோதான், மயங்கியே விழுந்துருவேன். சரியா போச்சு. இப்படி 2 பேர்த்தையும் நாங்க வச்சுட்டு நாங்க என்னத்த செய்ய போங்க. நீங்க 2 பேர் போய் ராட்டினம் சுத்துங்க, நாங்க கீழே இருந்து உங்களை பார்க்கோம். அது எப்படி குட்டிமா, உங்க 2 பேர்த்தையும் தனியா விட்டுட்டு நாங்க போய் ராட்டினம் சுத்தியது? மாப்பிள்ள, பப்ளிக் இந்த குட்டிமா கிட்டிமா எல்லாம் தனியா இருக்கும்போது பேசிக்கிடணும். ஐயோ, யார் இருந்தாலும் நான் யாழ குட்டிமான்னு தான்ப்பா சொல்லுவேன். ஓஹோ, அப்படியா கதை? புதுசா லவ் பண்றீங்கல்ல, அப்படித்தான் இருக்கும். நீங்க 2 பேரும் போய் ராட்டினம் சுத்துங்கப்பா, நாங்க கீழே இருந்து உங்களை பார்க்கோம். தனியா எப்படிமா விட்டுட்டு போக சொல்லியா? அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நாங்க 2 பேரும் நின்றுக்குவோம். நீங்க போயிட்டு வாங்க ஜாலியா, நாங்க அதை பார்த்து கீழே இருந்து அப்படியே ஒரு சைட்டை போடுவோம்ல. பாத்தியா மாப்பிள்ள, இவங்க சைட் அடிக்கிறதுக்கு நம்ம போய் ராட்டினம் சுத்தணுமா? நம்ம என்ன செய்யுது, அவிய சொல்லியது கேட்டுதானே ஆகணும். வா போவோம். அங்க பாரு 2 பேர்த்தையும் மேல. கை காட்டியாவ 2 பேர் கை காட்டுவோமா? ஹாய். எங்க இருந்து ஹாய்ன்னு கத்துனா அவங்களுக்கு என்ன கேட்கவா போகுது?
சும்மா கத்துட்டி அவளுக்கு கேட்கோ இல்லையோ நம்ம கை காட்டியோன்னு பாப்பாவ. ஹாய்